ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். வில்லியம் கேரியோடு வில்லியம் வாட் அவர்கள் பயணம் செய்தார். அது நம்ம பார்த்தோம். வில்லியம் வாட் அவர்கள் அச்சு எந்திரத்தை இயக்கிறதுல திறம்பட வேலை பார்த்தவர். ஆனால் அவர் மரித்து விட்டார். அதற்கு பிறகு வில்லியம் கேரி எப்படி இந்த அச்சு கோக்கிற பணியை செய்தார் அப்படிங்கிறத வசனத்தை படிச்சுட்டு பார்க்கலாம். இந்த வசனத்துல முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டவருக்கு உகந்த ஒரு உபவாசம் இருக்கு. அது என்ன உபவாசம் பார்க்கலாங்களா? ஓகே. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஏசாயா 58:7. பெரிய வசனம் நினைக்காதீங்க, ஈஸியா படிக்கலாம் வாங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். வெரி குட். அடுத்தது, துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும். சொல்லுங்க, துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும். குட். அடுத்தது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும். வெரி குட். அடுத்தது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். சொல்லுங்க, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். சேர்த்தி சொல்லாங்களா? பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஏசாயா 58:7. ஆமாங்க, இப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை ஆண்டவர் பிரியமாய் ஏற்கிறார். இந்த உபவாசத்தையும் சேர்த்து செய்வோம். பசி உள்ளவங்க, திக்கற்றவங்க, அனாதைங்க, ஏழைங்க, இப்படி யாருக்காவது ஒருத்தங்களுக்கு உதவி செய்வோம். ஆண்டவருக்கு பிரியமான உபவாசத்தையும் நாம் சேர்த்து செய்வோம். ஓகேங்களா? ஓகே. வில்லியம் கேரி அவர்கள் அச்சேந்திரத்தை எப்படி நம்ம இனிமேல் இயக்க போறோம் அப்படின்னு இருந்த சூழ்நிலையில பஞ்சநானா அப்படிங்கிறவர் செராம்பூர் பகுதிக்கு வேலை கேட்டு வராரு. அவர் யாருன்னா, அச்சு எந்திரத்தை சிறப்பா கையாளக்கூடியவர். அச்சு எழுத்துக்களை வார்க்கிறதுல அவர் மிக மிக திறமை வாய்ந்தவர். அவர் வில்லியம் கேரி கிட்ட வந்து வேலை கேட்டு வராரு. ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு ரொம்ப அழகா என்னென்னலாம் பிரிண்ட் பண்ணணுமோ அதுக்கான அச்சு எழுத்துக்களை அவரே தயாரித்து கொடுத்தாருங்களாம். அது மாத்திரம் இல்ல, அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல அவர் ரொம்ப திறம்பட இருந்தாருங்களாம். ஆண்டவர் எப்படி இணைக்கிறார் பாருங்க. ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். பாய் பாய். வேதமின் மன மகிழ்ச்சி.